ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, யாருக்கெல்லாம் யோகம் சேரப்போகுது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும், இது எல்லாத்தையுமே பற்றி விரிவாக காணப்போகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்க. முதல்ல சொல்லணும்னா, இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு காலம். கடந்த சில மாதங்களாக எதையோ முயற்சி பண்ணியும் ஒரு முடிவு வரல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, அந்த முயற்சிகள் அனைத்துக்குமே சக்கர ஸ்பீடில் பலன் வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நிம்மதியான ஒரு நேரம் ஆரம்பமாகுது. வேலை விஷயத்துக்குன்னு வந்தோம்னா, நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். யாராவது உங்களை தடையாக நிறுத்தினாலும் அல்லது உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியல அப்படின்னாலும் இந்த மாதம் நீங்கள் திடீர்னு ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர், புதிய பொசிஷன் இதில் ஏதாவது உங்களை சேரும். இன்னும் கூட சில பேருக்கு புதிய இடமா குடியேற வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். ஆனால் அது கூட நல்லதுக்காக தான். திருமணமானவர்கள் வீட்டில் இருந்து பட்ட மனக்கசப்புகள் விலகி போகும். அன்பு அதிகமாக கிடைக்கும். காதலிலும் பிரிவு விட்டு திண்டாடுறவங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திருமணம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வரன் பார்க்க வர சம்ஜாதிகள் நடக்கலாம். ஒரு நல்ல இணை, வாழ்க்கை துணை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். மறுமணம் பற்றி யோசிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் கிடைக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நல்ல ஸ்டேட்டில் இருப்பதனால வீடு மற்றும் நிலம் வாங்கலாம்னு நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிடுறீங்க அப்படின்னா இப்போதான் அதுக்கான சிறந்த நேரம். பணவரவுகள் திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்தேறும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்கள் கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம். வீட்டில் காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், வியாபாரம் இங்கே நல்ல லாபம் என்பது உங்களை தேடி வரும். தந்தை வழி சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து இது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண வரவுகள் சும்மா ஓடிக்கொண்டே இருக்கும். செலவுகளும் அதுக்கேற்றாற்போல் வரும். ஆனால் அது அனைத்துமே நல்ல செலவுகளாக தான் இருக்கும். ஏனோ பணம் குறைவது போல தோணும். ஆனால் அதில் ஒரு பெரிய நன்மைகள் இருக்குது. தேவையில்லாத கடனும் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. உடல் நலத்துக்கு வந்தோம்னா தாயாரின் உடல் நலத்துக்கு சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. மனநலம், நிம்மதி கூடுதலாக கிடைக்கும். 3ஆம் பாவகத்தில் சனி இருப்பதால் உங்கள் துணிச்சலும் முயற்சியும் அதிகரிக்கும். உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஆத்மகாரகனான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். சோதனைகள், வேதனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல லாபத்தை தரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் அக்டோபர் 27 முதல் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் உங்கள் வருமானம் உயரும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்துக்களும் சேரும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். நவம்பர் 3 முதல் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் வரவுகள் மற்றும் செலவில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையையும் நவம்பர் 3க்கு பிறகு ஒப்படைக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் மற்றும் காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானகாரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்,
பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வருமானங்கள் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகள் இப்போ கிடைக்கும். வித்தியகாரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் மற்றும் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் சலசலப்புகள் இருக்கும். பேச்சால் சங்கடத்தை சந்திக்கும் நிலை ஏற்படும். அதனால நிதானமாக காப்பது நல்லது. அஷ்டம கேது உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது உங்களை அவமானத்திற்கு ஆளாக்குவார். உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துவதுடன் ஒழுக்கமாக இருப்பதும் ரொம்ப அவசியம். தம்பதி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் என்பது வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். வருமானமும் உயரும். பிறருக்கு உதவும் அளவிற்கு உங்கள் நிலை மாறும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால திருமண வயதினருக்கு தகுதியான வரன் என்பது அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்கள் செல்வாக்கு உயரும். ஒப்பந்ததாரர்களுடன் நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு என்பது இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். பெரியோரின் ஆதரவு உண்டாகும். மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும் நிலை உண்டாகும். வியாபாரம் நல்ல லாபத்தை தரும். தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கணக்கு மற்றும் ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே கண்ணால பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் லாபம் உறுதி. நண்பர்களால லாபங்களும் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பணம் தொடர்பான விஷயத்துல மட்டும் தயக்கம் இல்லாம சற்று கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த நவம்பர் மாதம் உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள், உறவுகளெல்லாம் மகிழ்ச்சி, பொருள்நிலை வலிமை, முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி, இப்படி நிறைய பாசிட்டிவ் சக்திகளோட ஒளி வீசும் மாதம் இது. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓம் முருகாய நமக, பழனி முருகனையும் முத்துக்குமரனையும் மனசு நிறைய நம்பிக்கையோட வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிறிய உபவாசம் இருந்தால் மிகச்சிறப்பு. தேவையில்லாத கடன்களை தவிர்க்கவும். அன்னதானம் செய்யுங்க. தடைகள் எல்லாமே நிஜமாகவே கரையும். இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாதம். எல்லா நன்மைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆன்மீகமான ராசி அடிப்படையிலான முக்கிய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்ம ஆன்மீகம் நம்முடனே இருக்கட்டும். சந்தோஷமாக எப்போதும் சிரிச்சுட்டே இருங்க. வாழ்க்கை நம்ம நேசிக்குது. நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.